பிரைஸ் த லார்ட். ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகின்ற இறைவார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். ஹalleluya. பிரைஸ் த லார்ட். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, பிரதர், என்னுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்காக அநேகர் சூழ்ச்சி செய்து இவனை எப்படியாவது கீழே விழ வைக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் பிரதர். அது மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்தை தடுப்பதற்காக செய்வினை மற்ற மாதிரியான காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகின்றேன் பிரதர். என்னுடைய முன்னேற்றத்தை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதனால் நான் என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா சகோதரர்களே? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். இந்த வான் மண்டலங்களில் சுற்றித் திரிகின்ற பொல்லாத ஆவிகளை நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கட்டி போட்டு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். இதை நாம் வேதத்தின் வழியாக பார்க்கும் பொழுது இங்கே என்னாகமம் 22ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக ராஜாக்களை வெற்றி பெற்றுவிட்டு மோவாபின் சமனான வெளிகளிலே வரும் பொழுது அங்கே மோவாபின் ராஜா மோவாப் மூப்பர்களை பார்த்து சொல்கின்றான், இந்த ஜனம் பசுமாடு புல்லை மேய்வது போல நம்மை மேய்ந்து விடும், ஆகவே நாம் இவர்களை அடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை தீட்டுகின்றான். அங்கே பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் என்ற ஒரு மனுஷன் இருக்கின்றான். அவன் ஒருவனை ஆசீர்வதித்தால் அவன் ஆசீர்வதிக்கப்படுகின்றான், அவன் ஒருவனை சபித்தால் அவன் சபிக்கப்படுகின்றான். நாம் அந்த பிலேயாமை அழைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்றான். அவன் இவ்வாறு தன்னுடைய பிரபுக்களை அழைத்து பிலேயாமிடத்தில் சொல்லும் பொழுது, முதலாவது பிலேயாம் வரவில்லை. இரண்டாவது முறையாக கர்த்தர் அவனிடத்தில் சொல்கின்றார், நீ போ, நான் சொல்வதை நீ செய் என்று சொல்லி அவனை அனுப்புகின்றார். அங்கே அவன் இஸ்ரவேல் ஜனங்களை 3 முறை சபிக்க சொன்ன பொழுதும் 3 முறையும் கர்த்தர் இஸ்ரவேல் அவன் வாயிலிருந்து பேசி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கின்றார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று என்னாகம் 24:1 சொல்லப்பட்டபடி இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களிடத்தில் வெற்றி பெற்றார்கள். இங்கே நீங்கள் பார்க்கின்ற போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த தேவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய உங்களையும் இன்று ஆசீர்வதித்து பிலேயாமின் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி இன்று உங்களை ரட்சித்து இஸ்ரவேல் ஜனங்களை காத்த தேவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய உங்களையும் இன்று காத்து உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதத்தையும் நிர்மூலமாக்குகின்றார். நாம் இயேசுவை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. அப்பா, அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதத்தையும் நீ வாய்க்காத பண்ணி அவர்களை காக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்படுத்த வழி நடத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.